இலங்கையின் கண்டி பகுதியை ஆண்ட கடைசி தமிழ் மன்னனின் முத்து மண்டபம் பராமரிப்பில்லாம மிக மோசமான ஒரு நிலையில இருக்கு. சமூக விரோதிகளின் கூடாரமாக குப்பை கிடங்காக மாறிவிட்ட அந்த முத்து மண்டபத்தின் இன்றைய நிலை குறித்து தான் அடுத்த செய்தி தொகுப்புல பார்க்க போறோம். இலங்கையில் உள்ள கண்டியை 1798 ஆண்டு முதல் 1815 ஆண்டு வரை ஆண்ட கடைசி தமிழ் மன்னன் விக்ரமராஜசிங்கன். 1815 ஆண்டு பிரிட்டிஷார் கண்டி மீது படையெடுத்து விக்ரமராஜசிங்கனை கைது செய்தனர். விக்ரமராஜசிங்கன் தனது இரு மனைவியார் மகனுடன் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார். 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த மன்னன் விக்ரமராஜசிங்கன் உடல்நலக்குறைவால் 1832 ஆண்டு சிறையில் மரணமடைந்தார். ஆங்கிலேயர்கள் இவரை வேலூர் பாலாற்றங்கரையில் அடக்கம் செய்தனர். இவருக்கு பின் இறந்த இவரது மகன் மற்றும் பட்டத்து அரசிகளையும் இவரது நினைவிடம் அருகிலேயே அடக்கம் செய்தனர். 158 ஆண்டுகள் கடந்த நிலையில் 1990 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் இலங்கையின் கடைசி தமிழ் மன்னனை பெருமைப்படுத்தும் விதமாக பாலாற்றங்கரையில் 7 லட்சம் ரூபாய் செலவில் முத்து போன்ற வடிவத்தில் மண்டபம் அமைக்கப்பட்டது. அதனால் இந்த மண்டபம் முத்து மண்டபம் என்றே அழைக்கப்படுகிறது. தற்போது இந்த முத்து மண்டபம் பராமரிப்பின்றி காணப்படுகிறது. மண்டபத்திற்கு செல்லும் வழியெங்கும் சேரும் சகதியுமாகவும் குப்பைகள் குவிந்தும் கிடக்கின்றன. போதிய பாதுகாப்பு இல்லாததால் மண்டபம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவிட்டது. தமிழ் மன்னனின் நினைவிடத்தை ஆர்வத்துடன் காண வருபவர்கள் ஏமாற்றத்துடனும் அதிர்ச்சியுடனும் திரும்பி செல்கின்றனர். இந்த இடமே பார்க்க வெறும் ஃபுல்லாக குப்பையாகவும் காலி மதுபான பாட்டில்களாகவும் தான் காட்சி அளிக்குது. இதை அரசாங்கம் எந்தவித பராமரிப்பும் பண்ணாமல் ரொம்ப எப்படி ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு நம்மளோட தமிழ் பண்பாடை காப்பாற்றக்கூடிய இடம். இதை சுற்றுலாத்தலமாக மாற்றணும். இங்கே பார்க்கும்போது இந்த இடம் ரொம்பவும் கேவலமாகவும் ரொம்ப குப்பை கிடங்காகவும் இந்த பொதுமக்கள் இதை ஒரு கழிவறை மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த முத்து மண்டபத்தை லைக் எப்படி சொல்கிறதுனா இங்கே இருக்க சமூக விரோதிகள்னால நிறைய இந்த இடம் ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குது. இதை உடனே கவர்மெண்ட் தலையிட்டு உடனே அதை இந்த ப்ராப்ளம்லாம் ரெக்டிஃபை பண்ணணும். விக்ரமராஜசிங்கின் நினைவிடத்தை தமிழக அரசு தூய்மையாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதனை சுற்றுலா தலமாக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் மன்னர்களை பற்றிய வரலாற்றை எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக உள்ள இதுபோன்ற நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இதுபோன்ற நினைவுச் சின்னங்களை சேதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செல்வம், நியூஸ் 18 தமிழ்நாடு, வேலூர்.